18 தர்பார். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல உங்களுக்காக வழக்கம் போல பொட்டலம் போட்டு மடிச்சு கட்டி எடுத்து வச்சிருக்கோம். ஒண்ணு ஒண்ணா அவுத்து கொடுப்போம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சருன்னு போவோம். அதாவதுங்க, வெயில் மண்டையை புழக்குது, மழை பூமியை புழக்குது. இப்படி ஜப்பான்ல பாருங்க, வெயில் மண்டையை புழக்குது. கட்டட தொழிலாளர்கள் எல்லாம் பயங்கரமா வெக்கையில வேகுறாங்க. அவங்களுக்கு பிரத்யேகமா ஒரு ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸுக்குள்ள ஃபேனு சக 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 சகன்னு குளிர்ச்சியா இருக்கு, ஈஸியா கட்டுறாங்க. நமக்கு என்னைக்கு அப்படி ஒரு ட்ரெஸ் வரும்னு ஏக்கத்துல நாம நிற்கும். மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள உட்காந்து ஏதாவது சட்டியில வறுத்து எடுத்து சாப்பிடணும்னு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. மழையில போய் விளையாடலாம் அப்படின்னு நினைச்ச நம்ம பங்காளிய கர்நாடகாக்காரங்க மழை பெஞ்ச உடனே சகதிக்குள்ள ஒரு கிரிக்கெட் போட்டி நடத்துவோம்னு ஒரு கிராமமே சேர்ந்து பந்தம் போட்டு அடிச்சு கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் ஒரு படங்க, சூப்பர்மேன் படம். அந்த படத்தில் ஒரு நாய் பிரத்யேகமா நடிச்சிருக்கு. அந்த நாய் நடிக்கிறத அவங்களுடைய இனத்தவர்கள்லாம் மற்றவங்கள்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னு ஓனர்களா நினைச்சு அவங்க வீட்டில் வளர்த்த நாயெல்லாம் கூட்டிட்டு போய் சூப்பர்மேன் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு உட்கார வச்சு படத்தை பார்க்க விட்டுருக்காங்க. காஞ்சிபுரத்துக்கு போனோம். எல்லாம் வரிசையா நின்று அப்படியே நின்று பரபரப்பா நிற்காங்க. என்ன அப்படின்னு கேட்டோம். ஓட்டு போட போறோம்ல அப்படிங்காங்க. எலெக்ஷன் வரலையா, என்ன ஓட்டு போட போறீங்கன்னு நாமளும் சடக்குன்னு அட்டை எடுத்துட்டு போய் நின்னா, இது உங்களுக்கு இல்ல, எங்க ஊர் பள்ளிக்கூடத்துக்கு லீடரை தேர்ந்தெடுக்க போறான், அதுக்கு தான் வாக்கு மிஷின் வச்சு ஓட்டு போடுறோம்னாங்க. என்னங்க இப்படி மாறிட்டியே? அதிமுகவினுடைய எழுச்சி நாயகன் வைகோ அண்ணாச்சி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. கண்ணீரும் கம்பளையுமா. என்ன அண்ணாச்சி உங்க வயசுக்கு இப்படி கண்ணீரும் கம்பளையுமா நிக்கேன்னு கேட்டோம். எனக்கு அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு தலையெடுத்தா அந்த அம்மா பாசத்துல கூப்பிட்டாங்க. வண்டி எடுத்தவன் சடக்குன்னு அங்கிட்டு போறது போல இங்கிட்டு போயிட்டேன். பெரிய தப்பாய் போச்சு, என் வாழ்நாள்ல பண்ண தப்பு அது அப்படின்னு இப்ப உட்கார்ந்து கண்ணீர் மல்க அழுகிறாருங்க. நான் அதிமுகவோடு போய் உறவு வைக்க வேண்டும் என்று நினைத்தவன் அல்ல. ஆனால் கட்சியில் ஒரு 8 பேராவது சட்டமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அதிமுக போயஸ் தோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. இங்க வருங்க, ஒரு விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. அன்னைக்கு கூட்டணி வச்சதுனாலதான் நீங்க எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஜெயிச்சிய. அதை நல்லா அனுபவிச்சுட்டு இன்னைக்கு வந்து அழுகிறேன், வருத்தப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சமாச்சும் நினைச்சு பார்க்கணும் வைகோ அவர்களே அப்படின்னு சேக்குமாரனே ஜியாக்கார். திமுகவிலிருந்து மதிமுக பிரிந்த போது அன்றைக்கு மதிமுக தொண்டர்கள் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் அன்னைக்கு அண்ணன் வைகோ ஒரு வார்த்தை சொன்னார். எங்கள் தொண்டர்கள் மீது கை வைத்தால் உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் வந்து வெள்ளைச்சேலை கட்டி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது சொன்னாரா இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இன்னைக்கு திமுகவை ஏதோ எதிர்பார்ப்புக்காக எங்களை வந்து குறை சொல்வதை விட்டுவிட்டு எதிர்பார்ப்பதை எதிர்பார்த்ததை நிறைவேற்றி அதன் மூலம் நீங்கள் லாபம் அடையுங்கள். எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில்லை.
சடக்குன்னு துரை ஐயா வந்தார். அண்ணாச்சி என்னத்துக்கு இவ்வளவு டென்ஷன்? நோ டென்ஷன். டென்ஷன் ஆச்சுன்னா உடம்புக்கு ஆகாது. இப்போ வைகோ என்ன சொன்னாங்க, அன்னைக்கு சூழ்நிலைக்கு நான் அங்கே போயிட்டேன், இன்னைக்கு சூழ்நிலைக்கு நான் இங்கே இருக்கேன், அங்கே போனது கொஞ்சம் தவறு தான், சொல்லாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். நிலைமை தானே சொன்னாங்க. ஏன் நீங்கள் இப்படி படபடன்னு பேசுறீங்க, படபடப்ப குறைங்க அப்படின்னு சொல்லிட்டாரலாம். அதுக்காண்டி அதிமுக வந்து ஒரு ஒரு அது ஒரு அன்டச்சபிள் பார்ட்டின்னு சொல்லல அவர். ஆனால் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டணியில் போய் சேர்ந்தது ஒரு வரலாற்று பிழைங்கிறது தலைவர் வைகோவுடைய அவருடைய வாதம். இதில் வந்து அவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரையோ புரட்சித்தலைவர் அம்மையாரையோ எங்கேயோ அவர் கொச்சப்படுத்தி பேசலை. ஐயா இப்பதான் நான் பார்த்தேன், நம்ம எடப்பாடி ஐயா இருக்காங்கல்ல, அதிமுகல இருந்து ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்டாவே மாறிட்டாங்க. எனக்கு மனசு படபடன்னு இருக்கு. அதனாலதான் ஓடியாந்தன்னு சொன்னது யாரு தெரியுமா? நம்ம செல்வ பிறந்த கண்ணாச்சி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்எஸ்எஸ் என்னென்ன எழுதி கொடுக்குதோ, நாக்பூர்ல இருந்து அவருக்கு வேலை திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது. நாக்பூர்ல இருந்து எழுதி கொடுக்கறத அப்படியே படிக்கிறார். ஆர்எஸ்எஸ் உடைய ஏஜென்ட்டா மாறிட்டார். நான் கேட்குறேன், அறநிலையத்துறை சார்பாக செய்கிற பணிகளை கோவிலுடைய நிர்வாகம், கோவிலுடைய ஆலயங்களுடைய மக்கள் கொடுக்கின்ற உண்டியல் நிதி, நன்கொடை, இதை வைத்து கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில் கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் கட்டப்படுகின்றன. இதில் என்ன பிரச்சனை? இப்படி அப்படியே செல்வ பிறந்த கண்ணாச்சியை கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு இந்த பக்கம் திருப்பி பார்த்தா குருமூர்த்தி என்னாச்சு வராங்க. நேரம் மைக் எடுத்துட்டு போய், ஐயா ஐயா எடப்பாடி ஐயா இப்படி பேசி விட்டாங்களே, ஊரே பத்தி எரியுதே, என்னன்னு கேட்டா அவர் சப்போர்ட் பண்றாரு. என்ன கேட்டா, இந்து கோவிலினுடைய பணத்தை எடுத்து தேவார பாடசாலை நடத்தலாம். எதுக்கு காலேஜ் நடத்தணும்? என்ன கேட்டா, இந்து கோவிலினுடைய பணத்தை எடுத்து தேவார பாடசாலை நடத்தலாம். எதுக்கு காலேஜ் நடத்தணும்? இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சடக்குன நம்ம ஜெயக்குமார் அணிச்சு உள்ள வந்து, இங்க இருக்க நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க, எதை எடுத்து எங்கிட்டாலும் போட்டு செலவு பண்ணிக்கோங்க, 2026 காலண்டர்ல குளிச்சு வச்சுக்கோங்க, அதிமுக தான் ஆட்சி அமைக்க போகுது, அன்னைக்கு உங்களை நானே உண்டுல ஆக்குவேன் அப்படின்னு சொல்லல. ஆனா சொல்லாம சொல்லுதார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடக்குமுறைக்கு அஞ்சாதவர்கள் தமிழர்கள், அடக்குமுறைக்கு அஞ்சாதவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதில் எந்த நிலையிலும் சரி, எப்படிப்பட்ட அடக்குமுறையாக இருந்தாலும் சரி, 2024 வெல்ல போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மாவுடைய அரசு தான் தமிழ்நாட்டிலே மீண்டும் மலரும் என்று சொல்லி ஓகே. இப்படி ஜெயக்குமார் அண்ணாச்சி சத்தியம் பண்ணாத உரையை சொல்லி முடிக்கலங்க. கார்த்தி சிதம்பரம் ஐயா மடக்குன்னு வந்தார். வந்து இங்க இருக்க 4 வருஷம் நீங்க முதலமைச்சராக இருந்தார்ல, ஜெயிச்சு இல்ல, ஏதோ ஒரு அம்மா சொன்னாங்க இருந்தாரு. இப்ப அந்த அம்மாவை தூக்கி புடையில ஒட்டிய, இனிமே நீங்க ஜெயிச்சு உக்காந்து அரசனம் பண்ணி ஆற பண்ணி அட போங்கய்யா சிரிப்பா வருதுன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே போறார். ஒரு சரித்திர விபத்தால் அவர் முதலமைச்சரானார். செல்வி ஜெயலலிதா பெற்ற வெற்றி, அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுடைய ஒரு அன்டைம்லி டெத்துனால அவங்க கட்சிக்குள்ள அவரை வந்து ஒரு காரணங்களுக்காக முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. நேரடியாக மக்களை சந்தித்து அவர் ஒன்றும் முதலமைச்சராக, அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் சந்தித்த அத்தனை தேர்தலிலும் தோல்வி அடைந்திருக்கிறார். 2 பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி அடைந்திருக்காங்க. அவர் ட்ராக் ரெக்கார்டு ஒன்றும் நல்லா இல்லை. 3 இன்னிங்ஸ்லேயும் அவுட் ஆகுது, இது 4வது இன்னிங்ஸ்லேயும் அவுட் ஆக போகிறார். பாண்டிச்சேரியில் இருக்க காங்கிரஸ்காரங்க சொல்லுதாக, எங்க ஊர்ல முதலமைச்சர் ரங்கசாமி அண்ணாச்சி தான், அதுல எந்த மாத்து கருத்தும் இல்லை. ஆனா வாருங்க, அவர் போட்டிருக்கிற சட்டம், அதாவது அவருக்கு பின்னாடி இருந்து இயக்கிறது பூரா பாசாக்கா, இவர் ஆளு இப்படி நடக்கிறது பூரா அப்படி அப்படின்னு புட்டு 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 வைக்காக பாண்டிச்சேரியில். திரு ரங்கசாமி அவர்கள் அவர் நினைத்ததை நடக்க முடியவில்லை என்றால் பாரதிய ஜனதா ஆதிக்கம் செலுத்துகிறது. பாரதிய ஜனதா என்ன நினைக்கிறதோ அது நடக்கிறது. ஒரு படத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல, மாப்பிள்ளை, அதாவது முதலமைச்சர் ரங்கசாமி தான் மாப்பிள்ளை, அவர் போட்டுக்கிற ஷர்ட் வந்து பாரதிய ஜனதா கட்சி. நேர டர்ன் பேக் டு தைலாவரம் பார்த்தா ஐயா ஒரு விஷயத்தை கணியிரு சொல்றாங்க. இவ்வளவு நாள் நீங்க எப்படி போட்டீங்களோ ஓட்டு எனக்கு அது தெரியாது, ஆனா இந்த வட்டம் 2026ல நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களுடைய வாழ்க்கை அப்படியே புத்தாக்கமா மலரும் பாருங்கன்னு சொன்னாரே. வாக்கலாம். காசை தான் கடவுளோட, காசை தான் கடவுள்னா, காசு கடவுள்னு சொல்லிட்டு இந்த ஏழை ஜனங்களுக்கு, ஊமை ஜனங்களுக்கு காசை கொடுத்துட்டு ஓட்டம் வாங்கிடுவான். அதனால் இனி அது நடக்கக்கூடாது. ஒரே ஒரு தரம்
வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தடவை ஒரு ஓட்டை போடுறதுல உனக்கு என்ன குறைஞ்சி போச்சு? மானமும் ரோஷமும் உள்ள சமுதாயம் இந்த சமுதாயம். தேர்தல் நேரத்தில் அது எல்லாமே போய்விடுது. மானமும் இல்லை, ரோஷமும் இல்லை, வெட்கமும் இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு காசை தான், அவன் கொடுக்குற காசை தான் முக்கியம்னு சொன்னால் உன் பிள்ளை படிக்காது, உன் பேரன் டாக்டர் ஆக முடியாது, உன் பேத்தி கலெக்டர் ஆக முடியாது. அடுத்து நாம வாழ்க்கையில முக்கியமான இடத்துல உசாருங்கிற விஷயத்துல இருக்கிறோம். அப்படிதான் உள்ள போனா ஒருத்தர் ரீல்ஸ் எடுக்கிறான். எல்லாரும் ஏன் அங்க நின்று எடுக்காதையா எடுக்காதையா எடுக்காதையான்னு சொன்னா அவன் கேட்கவே மாட்டேங்க. எங்க நின்று எடுத்தான் தெரியுமா? ரயில்வே வர்ற இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் வச்சு எடுக்கிறான். ரயில் வேற வருது, எல்லாரும் பதறதாக. கேரளாவில் ஒரு லாரி சொங்கின்னு வருது, அந்த பக்கம் ஒரு பஸ் ஐங்கன்னு வருது, ரெண்டும் டங்குன்னு மோதிக்கிருச்சு. உள்ள இருக்கிறவங்களாம் அடிபட்டு போச்சு. தயவு செஞ்சு மோதுறதுக்கு முன்னாடி இந்த டிரைவருக்கு காலில் பிரேக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அதை ஏன் மறக்கிய? அடுத்து பாருங்க, நேர தென்காசி மாவட்டத்துக்கு போனோம். இந்த பண்பொழி அப்படி இப்படி நாங்களுக்குள்ள இருக்கிற ஊர்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்கா. என்னன்னா அங்க இருக்க நாய்க்காடு கூட புள்ளக்காடை கடிச்சு வச்சு பிடிச்சி ஒரு 7-8 பேரை கடிச்சு வச்சு பிடிச்சி எல்லாம் அழுது கும்மிய பிறகு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. தென்காசி மாவட்டத்தில் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து தெருநாய்க்களாக தொல்லை ஏற்படுகிறது. விரைவாக மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து நாய்க்களை கட்டுப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி நாய் கடிக்குதேன்னு நாம அப்படியே உட்காந்தோம்னா தஞ்சாவூர் பக்கம் பாருங்க, நானும் சேர்ந்து கடிப்பேன் அப்படின்னு ஒரு குரங்கண்ண ஒன்று இருக்கிறவங்கள போல நறுக்கு கடிச்சு வச்சிருச்சு. அதுக்கு இந்த வாழைப்பழம் கிழப்பழம் வாங்கி கொடுக்காம இருந்துருப்பாவளோ. எல்லாம் செல்ஃபி எடுக்கிறேன், ரீல்ஸ் பண்றேன், சாட் எடுக்கிறேன்னு போட்டு உசுரா வாங்கி சில பேர் முன்னாடி கேமரா வச்சுட்டு திப்பு ஓடுறான், பிராங்குங்கிறான், டான்ஸுங்கிறான். முடியலைங்க. அதனால இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன ஒண்ணுன்னு மக்கள்கிட்ட கேட்டோம். நிறைய குடும்பங்கள் வந்து பிரியறதுக்கு இந்த ரீல்ஸே கூட காரணமா இருக்கு. நேற்றுக்கெல்லாம் மதியம் டிவிஎஸ்ல ஒருத்தன் படுத்துக்கிட்டு அப்படி போறான். அதாவது ரீல்ஸ் இதை வந்து லைவாகவே நான் நிறையா பார்த்துட்டு இருக்கேன். பயமாக இருக்குது நம்ம போகிறதுக்கே ரோட்டில். ஒரு சிலர் வந்து அதை தவறான வகையில், அதாவது ஆபாசமான இல்லைன்னா வேண்டாத வேலைகளை வந்து செஞ்சு ரீல்ஸுங்கிற வகையில் வந்து பதிவு போட்டு புகழுக்காண்டி பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு பயம் வர அளவுக்கு சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் எல்லாம் போடுறத கண்டிப்பாக இந்த மத்திய அரசு ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் எனக்கு தோணுது. பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிக்கலாம். வெறும் ஃபேமுக்காகவும் வியூஸ்க்காகவும் மட்டும் பண்ணாமல் அது ஒரு பிரயோஜனமாகவும் ஒரு பர்பஸை நிறைவேற்றுற மாதிரியும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரீல்ஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் அந்த அவேர்னஸும் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப அட்வென்ச்சராக போய் பண்ணாதீங்க, அந்த மாதிரியும் நீங்கள் பாருங்கள். மேபி அவங்க சோஷியலைஸ்டாக இருக்கலாம், இருந்தாலுமே ஒரு சர்டின் லிமிட்ஸ்குள்ளே இருந்தால் கரெக்டாக இருக்கும். வியூஸ் போகுமே தவிர அது உங்கள் கோமாளித்தனத்துக்கான ஒரு வியூஸ் தானே தவிர அது வந்து உங்களுக்கு லைஃப்பில் எந்த ஒரு பர்பஸும் சர்வ் பண்ண போகிறது கிடையாது. அதை நம்ம எதுவும் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அது அவங்களாம் மாறினாதான் உண்டு. ஒரு பெற்றோர்களாக குழந்தைகள் வந்து மொபைல் யூஸ் பண்ணும்போது அந்த ரீல்ஸுக்கு அடிக்ட் ஆகாமல் நம்ம வந்து அவங்களுக்கு அந்த டைமிங் கொஞ்சம் ஒதுக்கி இப்படி தான் நீ இவ்வளோ தான் பார்க்கணும், அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம வச்சு கொண்டு வந்தோம்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ உங்கள் பசங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும், இது படி, இது பண்ணாத, இது பண்ணு, இது பண்ணி தான் சொல்லிக் கொடுக்குறீங்க. அதே மாதிரி நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு, எது பண்ணு எது பண்ணக்கூடாது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடம் கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில்
அவர்களை நம்ம முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். அதனால அதெல்லாம் திருத்த முடியாது, தானா திருந்திக்கிட்டாதான் உண்டு. இதுதான் உண்மையான நிலை. சரி, நம்ம தர்பார்ல இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்ததா? அடுத்த தர்பார்ல இன்னும் பல்வேறு விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை, see you, நன்றி, வணக்கம். 18 தர்பார் வந்துட்டாயா.